Hello my dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் டெக்னிக்கில் நெக்ஸ்ட் ஒன் ஹில் சைஃபர் தான் பார்க்க போகிறோம். ஹில் சைஃபரோட என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் பார்க்கலாம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நமக்கு 15 மார்க்லையும் கேட்கலாம், 13 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. என்கிரிப்ஷனுக்கு இங்கே ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, என்கிரிப்ட் பண்ணோன்னு நமக்கு என்ன தெரியும் வரும்னு சொல்லிட்டு சைஃபர் டெக்ஸ்ட் வரும். ஸோ சி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன கீ கொடுத்துருக்காங்களோ அந்த கீ இன்டூ, அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிளைன் டெக்ஸ்ட் பி mod of 26. இவ்வளோ தான் நமக்கு ஃபார்முலா. டீக்ரிப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டீக்ரிப்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? பிளைன் டெக்ஸ்ட் கிடைக்கும். அதோடைய ஃபார்முலா K இன்வர்ஸ் ஆஃப் சைஃபர் டெக்ஸ்ட் mod of 26. அதாவது K இன்வர்ஸ் வேல்யூவையும் சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூவையும் மல்டிபிள் பண்ணி mod 26 பண்ணோம் அப்படின்னா நமக்கு டீக்ரிப்ஷன் கிடைக்கும். அப்போ இந்த K இன்வர்ஸ்க்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, K இன்வர்ஸோட மீனிங் 1 divided by டிட்டர்மினன்ட் ஆஃப் K into adjacent of K. ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சிருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. P வந்து பிளைன் டெக்ஸ்ட் வந்து ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க. K கீ வந்து வேல்யூவாக கொடுத்துட்டாங்க. சப்போஸ் ரெண்டுமே நமக்கு வந்து வேர்ட்ஸாகவும் கொடுக்கலாம், ரெண்டுமே நம்பர்ஸாகவும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்பர்ஸ் கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சுக்குவோம். ரெண்டுமே வேர்ட்ஸாக கொடுத்துருந்தா எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்றது தான் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஹிண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அதாவது பிளைன் டெக்ஸ்ட்டை வேர்டில் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அதை வெர்டிக்கல்ல எழுதணும். அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வெர்டிக்கல்னால் எப்படி எழுதணும்? இந்த மாதிரி எழுதணும். அவன் பார்க்கலாம் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பான், அப்படி இல்லை ரெண்டுமே வேர்ட்ஸ் அப்படின்னா அவங்களே எத்தனை மேட்ரிக்ஸ் போடணும், 2 into 2 3 into 3 4 into 4 கொடுத்துருப்பான். இல்லை நம்ம வேர்ட்ஸை கவுண்ட் பண்ணியும் போட்டுக்கலாம் ஈக்குவலாக. ஓகேவா? அதுவே வந்து கீயை வந்து இங்கே நம்பரில் கொடுத்துருக்காங்க. நம்பரில் கொடுக்காம கீயையும் ஒரு வேர்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி எழுதணும்னா ஹரிசாண்டல் ஃபார்மேட்டில் எழுதணும். அதாவது இப்படி ஒவ்வொரு ரோவாக வந்து ஃபில் பண்ணி முடிக்கணும். எத்தனை மேட்ரிக்ஸ் இருக்கோ அத்தனை மேட்ரிக்ஸ்க்கு. ஓகேவா? இதுதான் ட்ரிக். இந்த ஹிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் என்ன பண்ணணும், எப்பவும் போல ABCD எழுதி 0லேருந்து 25 வரையும் நம்பர் போட்டுக்கணும். இப்போ என்கிரிப்ஷன் பண்ணணும். என்கிரிப்ஷனுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? C equal to key into plain text mod of 26 நமக்கு தெரியும். ஓகேவா? key into plain text mod of 26 அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், கீ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, 3 into 3 மேட்ரிக்ஸ் போட்டுட்டோம். ஆக்ட்ன்றது தான் நமக்கு plain text. அதை நம்ம என்ன பண்ணணும், வெர்டிக்கல்ல எழுதணும். நம்ம இங்கே ஹிண்ட்ஸ் பார்த்துருக்கோம், வெர்டிக்கல்ல தான் plain text எழுதணும்னு. ஸோ ஏக்கு வந்து 0 வேல்யூ, அடுத்து என்ன பார்க்கணும், சிக்கு வந்து 2 வேல்யூ, அடுத்து என்ன வேல்யூ பார்க்கணும், டீக்கு வந்து 19 வேல்யூ. ஓகேவா? 0 2 19 நான் வந்து வெர்டிக்கல் ஷேப்பில் போட்டு mod 26 பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நார்மல் தான். நார்மலாக என்ன பண்ணுவேன், மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். நம்ம மேட்ரிக்ஸ் போடுவோம்ல மேக்ஸில், அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை போட்டுட்டு நான் இங்கே வேல்யூ 67 222 319 போட்டுட்டு mod 26 பண்ணுறேன். ஓகேவா? mod வேல்யூ எப்படி பண்ணணும், ரொம்பவே சிம்பிள். mod வேல்யூ நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா mod வேல்யூ ஈஸியாக போட்டுடலாம். ப்ளீஸ் உங்களுடைய கேல்சியை கையில் எடுத்துக்கோங்க. இன்னுமே பார்க்குற ஒவ்வொரு சமுக்குமே நம்ம கேல்சி ரொம்பவே முக்கியம். ஸோ கையில் எப்போவுமே கேல்சி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 26 கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு 67 கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ ரைட் சைடு இருக்க வேல்யூவை விட சின்னதாக இருந்துச்சுன்னா, அதாவது இங்கே கொடுத்துருக்க வேல்யூ ஏதாவது இந்த வேல்யூவை விட சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்க அந்த லெஃப்ட் வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிடணும். அதுதான் mod வேல்யூ. அதுவே லெஃப்ட் வேல்யூ அதிகமாக ரைட் வேல்யூ சின்னதாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த லெஃப்ட் வேல்யூவை ரைட் வேல்யூவால் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டரை வந்து எழுதுறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா mod வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிமைண்டர் எழுதுறது தான் நம்ம mod வேல்யூன்னு சொல்கிறோம். ஓகே? ரொம்பவே சிம்பிள் கொஸ்டின். அப்போ பாருங்கள், இப்போ 67 mod of 26 போட சொல்லியிருக்காங்க. 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாடுக்கு பதிலாக டிவைட் போட்டுக்கோங்க. 67 divided by 26னு உங்களோட கேல்சியில் போடுங்க. நமக்கு ஆன்சர் வந்து 2.57 வரும். பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட்டுருங்க. பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு என்ன வேல்யூ நமக்கு ஹோல் வேல்யூவாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு இங்கே 2 இருக்குது. 2 இன்ட்டு இங்கே டிவிஷன் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்ட்டு 26 பண்ணுங்கள், ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போது நம்மளுடைய மெயின் வேல்யூ லெஃப்ட் வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ மைனஸ் நம்ம கிடைச்சிருக்க வேல்யூ, அதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் நம்மளுடைய mod வேல்யூ. இப்படி தான் ஒரு mod வேல்யூ எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும், ஓகேவா, எவ்வளோ பெரிய டிஜிட்டாக இருந்தாலும் 10 டிஜிட் 5 டிஜிட் 6 டிஜிட் எவ்வளோ வேணால் இருந்துட்டு போகுது. சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், முதல்ல கொடுத்துருக்க mod வேல்யூ லெஃப்ட் வேல்யூலேருந்து என்ன பண்ணணும், ரைட் வேல்யூவை டிவைட் பண்ணி பார்க்கணும். ஹோல் வேல்யூ அதாவது டாட்டுக்கு அங்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு
வச்சுட்டு ஹோல் வேல்யூவை மட்டும் எடுத்துக்கணும். ஹோல் வேல்யூவை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், அந்த ஹோல் வேல்யூ இன்டூ அந்த மாட் வேல்யூ பண்ணணும். வர ஆன்சரோட மெயின் வேல்யூ அதாவது லெஃப்ட் வேல்யூ மைனஸ் கிடைச்சிருக்க ஆன்சரை பண்ணோன்னா வர ஆன்சர் தான் நமக்கு மாட் வேல்யூ. ஸோ எனக்கு என்ன வந்துருச்சு, மாட் 65க்கு எனக்கு என்ன வந்திருக்கு, மாட் வேல்யூ 15 வந்திருக்கு. அதே மாதிரி 222 319க்குலாம் போட்டேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ கிடச்சிரும். என்ன பண்ணணும், சைஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னா டெக்ஸ்ட்டாக எழுதணும். 15 கிட்ட எனக்கு என்ன லெட்டர் இருக்குன்னு பார்க்குறேன், பி இருக்குது. ஓகேவா, எங்கே செக் பண்ணணும், நம்ம இந்த பாக்ஸில் செக் பண்ணணும். பி கிட்ட என்ன இருக்குது, 15 கிட்ட பி வேல்யூ இருக்குது. ஸோ நான் பி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஓ கிட்ட செக் பண்ணுறேன். ஓ கிட்ட செக் பண்ணுறப்ப எனக்கு என்ன இருக்குது, அதாவது 14 கிட்ட செக் பண்ணுறேன், எனக்கு ஓ இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஓ போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 7 கிட்ட செக் பண்ணணும். ஸோ நான் 7 கிட்ட செக் பண்ணுறேன். 7 கிட்ட எனக்கு என்ன வேல்யூ இருக்குது, ஹெச் வேல்யூ இருக்குது. அப்போ எனக்கு என்ன போட்டுட்டேன், ஹெச் போட்டுட்டேன். அப்போ எனக்கு பிஓஹெச் தான் என்னது, சைஃபர் டெக்ஸ்ட். ஓகேவா, என்கிரிப்ஷன் ரொம்பவே சிம்பிள், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கணும், டீக்ரிப்ஷன் பார்க்கணும். டீக்ரிப்ஷனும் ரொம்பவே சிம்பிள் தாம்மா. நமக்கு என்ன இருக்குது, சைஃபர் டெக்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. டீக்ரிப்ஷனோட ஃபார்முலா என்ன தெரியும், plain text equal to k inverse of cipher text into mod of 26. ஓகேவா, வேர் k inverse ஓட வேல்யூ நமக்கு என்ன, 1 divided by determinant of k into adjacent of k. ஃபர்ஸ்ட் k inverse ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு டிட்டர்மினன்ட்டும் அட்ஜசன்ட்டும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளுடைய plain text ஃபார்முலாவில் போடணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் k கண்டுபிடிக்க போகிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் k அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கேல்குலேட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வேல்யூ ப்ளஸ்ன்னு எடுத்துக்குவோம், நெக்ஸ்ட் மைனஸ்ன்னு எடுத்துக்குவோம், நெக்ஸ்ட் ப்ளஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா, நான் என்ன பண்ணணும், இப்போ 6 எடுத்துக்கிறேன்னா 6 போட்டுக்குவேன். அந்த ரோவையும் அந்த காலமையும் மறைச்சிக்கிட்டு மிச்சம் இருக்க வேல்யூவை ஃபஸ்ட்டு 16 × 15 மைனஸ் 17 × 10 இப்படி தான் நான் என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். மைனஸ் இப்போ எனக்கு என்ன எடுத்துக்கணும், 24 எடுத்துக்கணும். 24 எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே மைனஸ் போட்டுக்கிட்டேன், 24 போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், அது இருக்க ரோவையும் அதோட காலமையும் மைனஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், மிச்ச வேல்யூவை மல்டிபிள் பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 13 × 15 போட்டுக்கிட்டேன், மைனஸ் 20 × 10. ஓகேவா, இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு 1க்கு எடுக்கிறோம். 1க்கு எடுக்கிறப்ப எனக்கு என்ன இருக்குது, +1 தான் இருக்குது. ஸோ நான் இங்கே +1 போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த ரோவையும் இந்த காலமையும் மறைச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 13 × 17 மைனஸ் 20 × 16 இப்படி தான் நான் டிட்டர்மினன்ட் வேல்யூ போடணும். மிச்ச வேல்யூலாம் நீங்கள் நார்மல் கால்குலேஷன் வந்து கேல்சியில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபைனலாக டிட்டர்மினன்ட் வந்து 441 கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும், அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிம்பிள் தான், நல்லா கவனிமா. ஃபர்ஸ்ட் கே இருக்கும் பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட கே வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கே வேல்யூவை என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றி எழுதணும், அதாவது கே டிரான்ஸ்போசல் பண்ணணும். ஓகே, நம்மக்கிட்ட இருக்க கே வேல்யூவை டிரான்ஸ்போசல்னா ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் மாற்றணும். அப்போ 6 13 20 இங்கே ரோ காலமில் இருக்கிறது இங்கே எனக்கு ரோ ஆயிடும். ஓகே, அடுத்து 24 16 17 இருக்கிறது இங்கே எனக்கு ரோ ஆயிடும். அடுத்து இங்கே 1 10 15 காலம்ல இருக்கிறது இங்கே எனக்கு ரோ ஆயிடும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரோவை என்ன பண்ணணும், காலமாகவும் காலம ரோவாகவும் சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் வேல்யூ போடணும். அதாவது இப்போ 3 வேல்யூ இருக்குன்னா நான் இங்கே 6க்கு என்ன ஆரம்பிச்சிருக்கேன், ப்ளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து ப்ளஸ். இது மாதிரி 3 வேல்யூக்கு தான் டிட்டர்மினன்ட்ல போடுவோம். அட்ஜசன்ட்ல எல்லா வேல்யூக்குமே போடுவோம். ஸோ மைனஸ், அடுத்து 16க்கு ப்ளஸ், அடுத்து 17க்கு மைனஸ், 1க்கு ப்ளஸ், 10க்கு மைனஸ், 15க்கு ப்ளஸ். ஓகேவா, இப்படி நான் எல்லாத்துக்கும் ப்ளஸ் மைனஸ் வேல்யூ மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட்டுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க வேல்யூக்கு மட்டும் நம்ம கிராஸ் மல்டிபிள் கண்டுபிடிச்சோம். அதோட வேல்யூவும் எடுத்துக்கிட்டு இங்கே அந்த வேல்யூவை எடுத்துக்கக்கூடாது, ஜஸ்ட் வந்து அதோடைய சிம்பிளை மட்டும் எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணணும் மொத்த மேட்ரிக்ஸில் இருக்க எல்லா வேல்யூவுக்குமே. ஓகேவா, ஜஸ்ட் ரொம்பவே சிம்பிளான திங். ஓகே, இங்கே கவனிங்க, நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் 6க்கு எடுத்துக்கிறேன். 6க்கு எடுத்துக்கிறப்ப எனக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டேன். ஸோ அந்த ரோவையும் அந்த காலமையும் மறைச்சிக்கிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ 16 × 15 17 × 10 அவ்வளோதான். நெக்ஸ்ட் 13 பார்க்குறேன். ஓகேவா, 13ஓட சிம்பிள் என்ன, மைனஸ். அப்போ நான் மைனஸ் போட்டுக்கிறேன். அந்த ரோவையும் அந்த காலமையும் மறைச்சிக்கிட்டேன் அப்படின்னா 24 × 15 1 × 17. ஓகேவா, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து 20ஓட சிம்பிள் என்ன, ப்ளஸ். ஸோ நான் ப்ளஸ் எடுத்துக்கிறேன். அந்த ரோவையும் அந்த காலமையும் மறைச்சிக்கிட்டேன்னா 24 × 10 16 × 1. ஸோ ஓகேவா, இதே மாதிரி இண்டிவிஜுவலாக நான் மொத்த மேட்ரிக்ஸில் இருக்க வேல்யூவும் போட்டுட்டு அதை நான் கால்குலேட் பண்ணி கொண்டு வரது தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்ஜசன்ட் ஆஃப் கே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிட்ட கே இன்வெர்ஸ்க்கான வேல்யூ கிடைச்சிச்சு. கே இன்வெர்ஸ்க்கு என்ன வேணும், நமக்கு அட்ஜசன்ட் ஆஃப் கேவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் கேவும் தான் வேணும். ஓகேவா, நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ டிட்டர்மினன்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், அட்ஜசன்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இது நம்ம எங்கே போடலாம், கே இன்வெர்ஸில் போடலாம், டிகிரிப்ஷன் ஃபார்முலாவில். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இப்போ ஃபார்முலாவில் தூக்கி போட்டுடலாம். ஸோ கே இன்வெர்ஸ் ஆஃப் சி மாட் ஆஃப் 26. ஓகேவா, 1 டிவைடட் பை இந்த கே இன்வெர்ஸ்க்கு பதிலாக டிட்டர்மினன்ட் ஆஃப் கே அட்ஜசன்ட் ஆஃப் கே மாட் 26. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் கேவோட வேல்யூ 441, அட்ஜசன்ட் ஆஃப் கே வேல்யூ போட்டுக்கிட்டேன். சைஃபர் டெக்ஸ்ட் மாட் ஆஃப் 26. சைஃபர் டெக்ஸ்ட் வந்து என்னது நமக்கு 15 14 7. அதையும்
அதையும் போட்டுக்கிட்டேன் mod 26. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஓகேவா? பண்ணேன்னா எனக்கு வேல்யூ கிடைச்சிருது. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 441 இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் மேலே எடுத்துக்கிறேன். மேலே எடுத்துக்கிட்டால் எனக்கு இன்வெர்ஸில் வருது. இன்வெர்ஸில் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஹின்ஸ் வந்து ஈஸியான ஒன்று தான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த நம்பரை 441 மல்டிபிள் பண்ணி டிவைடட் பை 26 பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 வருது நான் செக் பண்ணணும். அந்த நம்பர் தான் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த 441 இன்வெர்ஸ் பதிலாக நம்ம அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுற நம்பராக இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா செக் பண்ணுவேன். ஒவ்வொரு நம்பராக போடணும். அந்த நம்பர் 1 to 26 தான் இருக்கணும். அப்படி நான் வந்து 441 எடுத்துக்கிறேன். 441ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணி ஓகேவா டிவைடட் பை 26 பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் 1 வருதோ அந்த நம்பர் தான் எனக்கு என்ன அப்படின்னா என்னுடைய 441 இன்வெர்ஸோடைய வேல்யூ. அப்படி நான் பண்ணுறப்ப எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 25 கிடைக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள் 441 into 25 வந்து 11,000. அதை நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன். ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 கிடைக்கும் மாட் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப. ஓகேவா? இப்போ நான் 25 போட்டுக்கிட்டேன். 25 நான் ஹோல் வேல்யூவை ஆக்குனதுக்கப்புறம் இன்வெர்ஸ்லேருந்து ஒவ்வொன்றையும் 25ஓட என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள மல்டிபிள் பண்ணி போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை நீங்கள் மார்க் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு 0 to 19 வரும். கடைசியாக நமக்கு டீக்ரிப்ட் பண்ணால் என்ன வரும், கொஷினில் என்ன கொடுத்தாங்களோ அந்த பிளைன் டெக்ஸ்ட் வரும். ஓகேவா? இவ்வளோ தான் டீக்ரிப்ஷன் நம்மளுடைய பிளைன் டெக்ஸ்ட்டுக்கு. ஓகேவா? இதில் ஏதாவது உங்களுக்கு இங்கே சிரமமாக இருக்குது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இன்வெர்ஸ்க்கு அடுத்து சிரமம் ஆகுது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது போடுறதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 15 மார்க்கில் கேட்டாங்கன்னா கடைசி நேரத்தில் எழுதுறப்ப டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரிஜினல் பிளைன் டெக்ஸ்ட்டே எடுத்து நான் டீக்ரிப்ட் பண்ணிட்டேன்னு கூட எழுதுங்க. நமக்கு ஒரு பாதி மார்க்காவது கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் எழுதுனதுக்கு ரொம்பவே சிம்பிள். ஒரு தடவைக்கு 2 தடவை சம்ம போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.